பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். இன்னைக்கு 2019 பேப்பர் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி 2025லேருந்து 2020 வரலும் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்த்துருக்கல அப்படின்னா உடனே போய் பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. 2019ஓட ஜுவாலஜி பேப்பர் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் நம்மளோட ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்க போகுது பசங்களா, December 26லேருந்து. ஸோ நீங்கள் இப்போ கூட இந்த ஒரு 10% ஆஃப் XPL 10ங்கிற கோடை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு யூ கேன் ஜாயின் த கோர்ஸ். இந்த கோர்ஸ் நீங்கள் மெட்டீரியல்ஸ் டேப் எல்லாம் சேர்ந்தும் கூட உங்களுக்கு 19,500லேயே உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் உங்களோட சீட்ஸை வாங்கிக்கிறதுக்கு கண்டிப்பாக உடனே சீட்ஸை பிளாக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒருவேளை ஆஃப்லைனில் கடைசியில் ஒரு 30 days கிராஷ் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு கோர்ஸ் ஃபீ வெறும் 10,000 ரூபாய் மட்டுமே. அண்ட் இந்த ஒரு 10,000 ரூபாயில் வந்து நீங்கள் என்டையராக 30 days உங்கள் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனை எங்களோட சேர்ந்து முடிச்சுக்கலாம் பசங்களா. ஸோ நிறைய பேர் தமிழ்நாட்டில் கூட இந்த ஒரு கிராஷ் கோர்ஸை வச்சு ஃபாலோ பண்ணி இந்த ஒரு நீட்டை கிராக் பண்ணி சூப்பராக டாக்டர்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்களும் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ இந்த ஒரு நம்பரை கால் பண்ணி உடனடியாக உங்கள் சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் சால்விங் த 2019 பேப்பர். அதுக்கு முன்னாடி நம்ம நோட்ஸ், நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கம்யூனிட்டியில் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 19 பேப்பர் பொறுத்த அளவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் different areas and then different did it. So I'm going to skip this first question because this is digestive system oda question. Okay, but நமக்கு இனிமே அது சிலபஸில் கிடையாது. ஸோ we don't have to think about it. ஸோ அதை வந்து அப்படியே விட்டுறலாம் நம்ம. I'm going to skip this question. Then ciliated epithelial cells வந்து required to move particles. இது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மூவிங்கிறது ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபெலோப்பியன் டியூப்பில் முட்டையை நகர்த்துறதுக்கு அண்ட் தென் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ராங்கியோல்ஸில். ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer. தென் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸில் வந்து ரோல் ஆஃப் ஹார்மோன் இன்வால்வ் பண்ணுறது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ பேரியர் மெத்தட்ஸில் அல்லது நம்மளோட லாக்டேஷனல் அமெனோரியா இல்லை ஓகே பில்ஸ், எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ்ஸ். ஓகே இது வந்து இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ் அப்படிங்கிறதுனால இது மூணுமே பேரியர் மெத்தடில் இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸில் எந்த ஹார்மோன்ஸும் நமக்கு மேஜராக கிடையாது. அது எஸ்பெஷலி காப்பர் டி வந்து காப்பர் ரிலீசிங் இன்ட்ராயூட்டரைன் டிவைஸ். ஓகே, ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் ஹார்மோனல் யூ குட் ஹவ் தாட், பட் தென் திஸ் இஸ் நாட் தேர். ஸோ லாக்டேஷனல் அமெனோரியா, பில்ஸ் அண்ட் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ்ஸ், ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். தென் ஒரு ஹார்மோன் அண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் டிசீஸை மேப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் கண்டிப்பாக டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அண்ட் தென் நம்ம டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்ங்கிறது வந்து ADH ஹார்மோன்னால் வர்றது விச் இஸ் ஃப்ரம் த போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தைராக்சின் வந்து வில் பி காய்டர், கார்டிகாய்ட்ஸ் வந்து அடிசன்ஸ் டிசீஸ், க்ரோத் ஹார்மோன் வந்து ஆக்ரோமெகாலி. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நான் எந்த ஒரு ஃபாலோவிங் வந்து செக்ஷுவலி டிஸ்ட்ரான்ஸ்மிட்டட் டிசீஸ் கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியாது? 3 HIV, ஹெப்படைட்டிஸ் B, ஹெர்பீஸ். ஸோ இந்த ஹெர்பீஸ் ஆப்ஷனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை தான் குணப்படுத்த முடியாது. ஓகே, ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை பற்றினது. ஸோ எது வந்து இதில் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து இட் வில் கட் ஒன்லி 1 of the 2 strands அப்படின்னு கொடுத்துருக்குல்ல பசங்களா, அது வந்து தப்பு. பிகாஸ் GAATTC ஒரு உதாரணத்துக்கு 5' to 3'னா அதே GAATTC அடுத்த ஸ்ட்ராண்ட்லேயும் இருக்கும். அதுக்கு பேர் தான் பேலண்ட்ரோம். ஸோ அப்போது Gக்கும் Aக்கும் நடுவில்னா 2 ஸ்ட்ராண்டையுமே அதே இடத்துல கட் பண்ணுறது தான் இந்த ஒரு என்சைமோட ஒரு குவாலிட்டி. ஸோ ஆப்ஷன் 3 தான் இங்கே தப்பான ஆன்சர். நான் எந்த செல்ஸ் வந்து ப்ரொடெக்ட்ஸ் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் ஃப்ரம் த வேரியஸ் என்சைம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக காப்லெட் செல்ஸ் பிகாஸ் தே ப்ரொடியூஸ் மியூக்கஸ், பட் திஸ் இஸ் நாட் இன் அவர் சிலபஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்கிப் இட். நான் எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தெர்மோரெகுலேஷன் மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் ரெகுலேஷன், நம்மளோட தர்ஸ்ட், ஹங்கர், அது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது ஹைப்போதாலமஸ். ஆப்ஷன் 3. ஓகே, தென் நம்ம ஹார்ட் ரேட் வந்து ஓகே கார்டியாக் அவுட்புட் வந்து 5 liters. அட் த எண்ட் ஆஃப் டயஸ்டோல் வந்து 100 ml அண்ட் அட் த எண்ட் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் 50 ml அப்படின்னு சொன்னால் ஓகே. ஸோ டயஸ்டோலுக்கு அப்புறமா நமக்கு ரிலாக்ஸேஷனுக்கு அப்புறமா 100 இருக்குது.
வெளியே தள்ளினதுக்கப்புறமா 50 இருக்குது. ஸோ ஒரு தடவையில் நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் என்னவா இருக்குது? 100 மைனஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 50 தான் நம்மளோட ஸ்ட்ரோக் வால்யூம். ஓகேவா? ஸோ இந்த 50 தான் நம்மளோட ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம டோட்டல் அவுட்புட் 5 லிட்டராக இருக்குது, அதாவது 5000 ml இருக்குது அப்படின்னா டிவைடட் பை 50 ml. ஸோ நமக்கு வந்து 100 பீட்ஸ் பர் மினிட்டாக இருந்தால் தான் 100 இன்ட்டு 50 நமக்கு 5 லிட்டர் கார்டியக் அவுட்புட் வரும். ஸோ ஒரு சைக்கிளில் எவ்வளோ பிளட்டு வெளியில் வருதோ அதுதான் நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம். மொத்தமாக ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பிளட்டு வெளியில் வருதோ அதுதான் நம்ம கார்டியக் அவுட்புட். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, 100 பீட்ஸ் பர் மினிட். ஓகே, ஸோ எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஃபீமேல் கெமிட்டோஃபைட் வந்து ஒரு யங் எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகி, அதாவது with developing young embryo on the parent sporophyte for some time is first observed on. ஸோ மேம் பாட்னி கொஸ்டின் கேட்குறீங்க ஜுவாலஜின்னு சொல்லிட்டு அப்படின்னா கவலைப்படாதீங்க பசங்களா. ஸ்போரோஃபைட் ஃபார் சம் டைம், அதாவது கெமிட்டோஃபைட் ஸ்போரோஃபைட் மேலே இருந்துட்டு அப்புறமா விழுறது வந்து டெரிடோஃபைட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். தென் கொலாஸ்ட்ரம் yellowish fluidல என்ன ஆன்டிபாடிஸ் இருக்குது ஆர் ஏன் அது பாதுகாக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் IgA தான் பசங்களா ஆன்சர். ரிமெம்பர் தட் கொலஸ்ட்ராமில் IgA தான் நிறைய கொட்டி கிடக்கு. ஓகே, தென் வி ஹாவ் ஒரு சிம்பிளான ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ பைலாங்கிறது ஒரு மொலஸ்கில் ராஸ்பிங் ஆர்கன் ரெடியூலா. அதே மாதிரி பாம்பிக்ஸுங்கிறது சில்க் மாத், அப்போது அது வந்து ஆர்த்ரோபோடாவை சேர்ந்தது. அதோட எக்ஸ்க்ரீஷனரி ஆர்கன் வந்து இஸ் மால்ஃபிஜியன் ட்ரிபியூல். ப்ளூரோபிராக்கியாங்கிறது ஒரு டீனோஃபோர், அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்டார் ஃபீச்சர் கோம்ப்ளேட்ஸ். டீனியாங்கிறது பிளாட்டி ஹெல்மெண்ட், அப்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பர்டிகுலரான ஒரு செல் வந்து ஃப்ளேம் செல் ஃபார் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். ஸோ கிளியர்லி ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆர்டிஃபிஷியல் கிட்னி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதில் எது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நைட்ரஜனஸ் பில்ட் ஆகாது, பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் கிட்னி தான் ரிமூவ் பண்ணிவிடுமே. நான் எலிமினேஷன் ஆஃப் எக்ஸஸ் பொட்டாசியம் அயன்ஸ் வந்து அது என்ன சொல்கிறது, நமக்கு எனிவே அது வந்து ஆஸ்மோ ரெகுலேஷனும் நமக்கு அதில் சேர்ந்து நடக்கிறதுனால இதுவும் நடந்துடும், இது வந்து எலிமினேட் ஆகிடும். அதே மாதிரி ரிடியூஸ்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் அயன்ஸோ இல்லை ரிடியூஸ்ட் ஆர்பிசி ப்ரொடக்ஷனோ வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பிகாஸ் அதில் கிட்னியோடைய தனிப்பட்ட ஃபங்க்ஷனிங் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் கிட்னி செய்யாது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, இதில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இது சென்ஸ் ஆர்கன் ஐஎஸ் இருந்தது, பட் இனிமேல் நமக்கு அது சிலபஸில் இல்லைங்கிறதுனால we don't have to go through that பசங்களா. I'm skipping that question. Okay, then coming to airborne disease. Okay, many people suffering for respiratory causing wheezing. அப்போ அது என்னது, நம்ம ப்ராங்கியோல்ஸ் இன்ஃப்ளேம் ஆகுது, ப்ராங்கை அண்ட் ப்ராங்கியோல்ஸ் இன்ஃப்ளேம் ஆகிற ஒரு டிசீஸ் ஆஸ்துமா. ஓகே, ஸோ ஆஸ்துமாவோட சிம்டம்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3 தான் அதோடைய ரிசல்ட், விச் இஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ப்ராங்கை அண்ட் ப்ராங்கியோல்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 7 pairs ஆர் vertebrosternal, 3 பேர் vertebrochondral, 2 வந்து vertebral ribs, which is correct. ஓகே, 8th 9th 10th வந்து டைரெக்ட்லி வித் த ஸ்டர்னம் கிடையாது, 7th தான் அவங்க அட்டாச் ஆகிருப்பாங்க. 11th and 12th வந்து கனெக்டட் டு த ஸ்டர்னம் கிடையாது, தே ஆர் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ், கடைசி 2. அண்ட் ஈச் ரிப் இஸ் அ ஃப்ளாட் தின் போன் அண்ட் ஆல் ரிப்ஸ் ஆர் கனெக்டட் டு த thoracic vertebrae அண்ட் ஸ்டர்னம்ங்கிறது கிடையாது, வெறும் ஃபர்ஸ்ட் மட்டும்தான் இங்கே கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். ஓகே, இதில் எந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இன்சுலின் டிபெண்ட்டான டிரான்ஸ்போர்ட், உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஒரே ஒரு மென்ஷன் தான் இருக்கு, GLUT4 is the right answer. சரியா? Now hormone releasing intrauterine devices, lipase loop is a non-medicated, vault வந்து ஒரு IUDA கிடையாது, and then multi-load ஒரு copper releasing. So progestasert LNG20, option 4 is the right answer. Variations caused by mutation as proposed by Hugo de Vries வந்து saltation, single large random directionே இல்லாம, option 3 is the right answer. சரியா? Then நம்மளோட brain capacities, always remember Drahens. ஓகே, அப்போது ஹேபிலிஸ் தான் இருக்கிறதுலையே குறைச்சல், 650 to 800. ஓகே, ஸோ A3. தென் நியாண்டர்தாலஸ் வந்து
லாஸ்ட் செகண்ட் பட் இருந்தாலுமே லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிரெயின் கெப்பாசிட்டி 1400, ஸோ B4. தென் இவனை விட நாம் கொஞ்சம் குறைச்சல் 350, ஸோ சேப்பியன். இரெக்டஸுக்கு 900, ஸோ ஆப்ஷன் C1D2 option 4 will be the right answer. சரியா? ஸோ கோல்டன் ரைஸுக்கு இது எது வந்து கரெக்டான ஆன்சர்னு கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ எல்லோ கிரெயின்ஸ் வந்து இஸ் பிகாஸ் நம்ம விட்டமின் ஏ என்ரிச்டாக இருக்கிறதுனால தான் வந்து அது கோல்டன் ரைஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். தென் எக்ஸ்ட்ரூஷன் ஆஃப் த செகண்ட் போலார் பாடி எப்போ நடக்கும்? செகண்ட் மியாசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான். செகண்ட் மியாசிஸ் எப்போ முடியும்? நமக்கு கரெக்டாக ஸ்பெர்ம் உள்ளே வந்து ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கும். ஸோ ஆஃப்டர் என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் பட் பிஃபோர் த ஃபர்டிலைசேஷன், ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நான் ஒரு ஸ்பீஷீஸில் வெயிட் வந்து 2 to 5 kgs இருக்கலாம், பட் 3 to 3.5 kgs இருக்கிறவங்க தான் சர்வைவ் ஆவாங்க, whereas most of the extremes will die. அப்படின்னா என்ன? ஆவரேஜ் வேல்யூவை தான் நான் சூஸ் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ஆர் மோஸ்ட்லி எலிமினேட்டட். ஸோ அப்போ இந்த மாதிரியான செலெக்ஷனுக்கு பேர் ஸ்டெபிலைசிங்கான செலெக்ஷன். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நான் எது வந்து இங்கே மஸ்குலர் டிஸார்டர்ஸில் இன்ஹெரிட் பண்ண முடியும்? ஸோ ஜெனட்டிக்கான டிஸார்டருங்கிறது மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி மட்டும்தான். இது வந்து ஆட்டோ இம்யூன். ஓகே, இது வந்து கால்சியம் குறைபாடுனால வர்றது. பாட்டிலிசம் வந்து again it's not something that you have to study about, so leave it. நமக்கு option 3 தான் is the right answer, genetic disorder. It is given in your textbook also. Okay, then எந்த ஒரு following statementல வந்து எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோஎன்சைம் ஒரு மெட்டல் அயன் வந்து டைட்லி பவுண்ட் கால்ட் த ப்ராஸ்தட்டிக் குரூப் கிடையாது. ஸோ கோஎன்சைம் ஆர் மெட்டல் அயனுங்கிறது கம்ப்ளீட்லி 2 விதமான கோஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ ப்ராஸ்தட்டிக் குரூப்புங்கிறது தனி. ஸோ ரெண்டுமே நம்ம அட்டாச் பண்ண முடியாது. கம்ப்ளீட் கெட்டலிட்டிக் ஆக்டிவ் என்சைம் இஸ் பவுண்ட் ப்ராஸ்தட்டிக் குரூப் கால்ட் த ஏப்போ என்சைம். ஓகே, with its bound prosthetic group வந்து is not apoenzyme. bound prosthetic group வந்து cofactor. apoenzymeங்கிறது protein. complete active தான் அது ஹோலோ என்சைம். ஓகே, ஸோ இங்கே ஏப்போன்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே தப்பு. ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். தென் ஆர்கன் லெவல், சிஸ்டம் லெவல், ஓகே, ஃபுல் பைலேட்ரல் சிமெட்ரி, ட்ரூ செக்மெண்டேஷன். அப்போ செக்மெண்டேஷனுங்கிறதே யார்கிட்டலாம் இருக்குது? ஆனலிடா, ஆர்த்ரோபோடா, கார்டேட்டா, இந்த 3 தான் இருக்குது. இது நான் அனிமல் கிங்டம் சொல்லி கொடுக்கும் போதே சொன்னேன், வேறு எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் அது தப்பு பசங்களா. ஆப்ஷன் 2 ஆனலிடா, ஆர்த்ரோபோடா, கார்டேட்டா இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? தென் எலிமெண்ட்ரி கெனால் ஆஃப் காக்ரோச்சில் வந்து எது வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஓகே, எல்லாத்துலேயுமே அப்படி தான் ஆரம்பிக்குது. பட் அதுக்கப்புறமா கிராப் அண்ட் கிசர்ட், அதுக்கப்புறமா இன்டெஸ்டைன், கோலன், ரெக்டம், இதுதான் கரெக்டான ஃப்ளோவாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு கிராப் அண்ட் கிசர்ட்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே யூ வில் நோ த ரைட் ஆன்சர். சரியா? தென் ட்ரக் கால்டு ஹெராயின் அப்படிங்கிறது வந்து இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி டைஅசிட்டைல் மார்ஃபின். ஓகே, அப்போது அசிட்டைலேஷன் ஆஃப் மார்ஃபின் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 3 will be the right answer. Okay, now DNA precipitation out of a mixture of biomolecules can be achieved by treatment of. ஸோ எப்படி நம்ம ஐசோலேட் பண்ணுவோம் டிஎன்ஏ அப்படின்னு பயோடெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம சில்ட் இத்தனாலை யூஸ் பண்ணி ப்ரெசிபிடேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் 3 will be the right answer. ஓகே, தென் எந்த ஒரு ஃபாலோவிங் வந்து பிளட் கொலஸ்ட்ராலை லோவர் பண்ணக்கூடிய ஏஜென்ட்? இது வந்து நம்ம மைக்ரோப்ஸ் சாப்டர்லேருந்து. ஸோ ஸ்டாட்டின்ஸ் தான் வந்து இஸ் த பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட். ஓகே, அது என்ன ஆர்கானிசம்னு கேட்கல, பட் ரிமெம்பர் தட் ஸ்டாட்டின் இஸ் த பிளட் கொலஸ்ட்ரால் ஆன மெடிகேஷன். ஸோ ஆப்ஷன் 3 will be the right answer. தென் எந்த ஒரு ஃபாலோவிங் எக்யூப்மெண்ட் வந்து லார்ஜ் ஸ்கேலில் நம்ம மைக்ரோப்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக தேவை? அந்த பெரிய பெரிய வெசல்ஸ் பேர் என்ன? சிம்பிள் பயோ ரியாக்டர். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ இங்கே வந்து
ஓகே, இன்ஃபெக்டிவ் கான்ஸ்டிடியூவன்ட் வந்து ப்ரோட்டீன் கோட். இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல்னால தான் நடக்க போகுது. ஸோ ப்ரோட்டீன் கோட்னால இன்ஃபெக்ஷன் நடக்காது. ஸோ ஆப்ஷன் 4 தான் தப்பு. ஓகே, நான் கம்மிங் டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மேல் செல்ஸ். இது வந்து சொல்லிக் கொடுக்கும்போது எத்தனை தடவை சொல்லியிருப்போம், ஞாபகம் பார்த்துக்கோங்க. ஸோ செமினிஃபெரஸ் டுபியூல்ஸ்லேருந்து ரெட்டடெஸ்டிஸ், வாசா இஃபெரென்ஷியா, எபிடிடைமிஸ், வாஸ் டெஃபரன்ஸ், இஜெக்குலேட்டரி டக்ட், யுரித்ரா, யுரித்ரல் மேட்டஸ். So clearly option 3 is the right answer. Okay, now எந்த ஒரு following method வந்து நியூக்ளியர் வேஸ்ட்டுக்கு தகுந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அது வந்து நம்ம எர்த் சர்ஃபேஸ்க்கு கீழே புதைக்கிறது தான் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை பற்றி ஜாஸ்தி நமக்கு பேப்பர்ஸில் இப்போ நமக்கு போர்ஷன்ஸ் இல்லைங்கிறதுனால யூ கேன் ஸ்கிப் திஸ். ஓகே, now which of the following immune response is responsible for the கிட்னி ஃபெயிலியர்? அதாவது நம்ம கிராஃப்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு செல்ஸ் போய் டைரெக்டாக அட்டாக் பண்ணுது. ஸோ செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் இதுக்கு காரணம். ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நான் எந்த ஒரு கரெக்ட் பேர் வந்து காசிட்டிவ் ஆர்கானிசம் ஆஃப் டைஃபாய்டு அண்ட் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்? ஸோ சால்மோனெல்லா டைஃபி வைடால் டெஸ்ட். ஆப்ஷன் 1 will be the right answer. So typhoid, typhi அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வந்து வைடால் டெஸ்ட். யூ கேன் ரிமெம்பர் தட். கான்கானவலின் ஏ அப்படிங்கிறது என்னது? அங்கேன் நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இட் இஸ் அ லெக்டின் மாலிக்யூல். ஓகே, நான் எது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸ்ட்டுக்கு வந்து ஃபிலமெண்டஸ் பாடி வித் லாங் த்ரெட் லைக் ஹைஃபே அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஈஸ்ட் வந்து வில் நாட் கம் இன் தட் ஃபங்கல் கேட்டகரி ஆஃப் ஹேவிங் ஹைஃபே அண்ட் ஃபிலமெண்டஸ் பாடிஸ். ஸோ அதனால 1 தான் வந்து இன்கரெக்ட். மிச்சப்படி எல்லாமே வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் தான். Now tidal volume, expiratory reserve volume இது ரெண்டுமே 500 and 1000. okay, so always remember this slab technique. நமக்கு TV, அதுக்கு மேலே IRV, ERV and RV. okay, so they've given tidal volume is 500, expiratory reserve is 1000. okay, what will be the expiratory capacity if residual volume is 1200? பட் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி தான் என்ன? மொத்தமாக என்னால் எவ்வளோ எக்ஸ்ஹேல் பண்ண முடியும். நார்மலாக மூச்சு விடுறது ப்ளஸ் ஃபோர்ஸ் பண்ணி விடுறது. ஸோ அப்படி பார்த்தாலுமே நமக்கு இது 2 தான் தேவை, விச் இஸ் 500 + 1000. 1500 இஸ் த ஆன்சர். இது வந்து பியோர்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே கொடுத்துருந்த ஒரு பாயிண்ட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? now which of the following is not a method of in situ conservation? ஓகே, நம்ம in situ பயோ கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொட்டானிக்கல் கார்டனுங்கிறது நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து செட்டப் பண்ணுறது. ஸோ தட் இஸ் நாட் in situ, that is ex situ. So option 4. நான் எந்த ஃபேக்டர்ஸ் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் யூரின் அப்படின்னா நம்மளோட கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமில் நடக்கிற அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்டர்ஸ்டிஷியமில் மெடுலரி இன்டர்ஸ்டிஷியமில் ஒரு ஆஸ்மோலாரிட்டி கிரேடியன்ட் இருக்கிறதும் அண்ட் அது வந்து நமக்கு கான்சென்ட்ரேஷனை பில்ட் பண்ணுறதும் தான் வந்து காரணம். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். தென் சிம்பிளாக நம்மளோட ஒரு இசிஜி பற்றின கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேர் வில் பி டீபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா. தென் அந்த நேரத்தில் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள்ஸ். அதே நேரத்தில் ரீபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா நடக்கும், ஆனால் நமக்கு இங்கே தெரியாது. ஓகே, தென் ரீபோலரைசேஷன் ஆஃப் த வென்ட்ரிக்கிள். இதுதான் நம்மளோட இசிஜி. ஸோ சிம்பிளாக மேட்ச் பண்ணலாம் வாங்க. P wave அப்படிங்கிறது depolarization of atria. okay, so A4. then QRS இங்கிறது depolarization of ventricles 1. then T wave அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக repolarization of the ventricles C2. reduction of the size of the T wave. okay, reduction ஒருவேளை நடந்தால் அது என்னவா இருக்கும்? it will be some kind of a condition. ஆப்ஷன் 5 இருக்க வாய்ப்பில்லை. ஸோ கண்டிஷன் இங்கே என்ன? கொரோனரி இஷ்ஷீமியா. மேம் இஷ்ஷீமியானா என்ன தெரியலைனா கூட அது ஒன்று தான் கண்டிஷன். ஸோ நம்ம டிக்கு 3 அப்படின்னு மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டிக்கு 5ன்னு போட்டால் என்ன? ரீபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா அது ஆல்ரெடி நடந்துருச்சு. ஓகே, ஸோ அதனால தான் ஐ டோல்ட் யூ தட் 5 வந்து will not be appropriate, 3 தான் appropriate. option 2 will be the right answer. ஓகே, எந்த ஒரு ஸ்டெராய்டு ஹார்மோன் வந்து செல்லுலார் ஆக்டிவிட்டீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டெராய்டு ஹார்மோன் டைரெக்டாக நம்ம டிஎன்ஏக்குள்ளே போய் நம்ம ஜீன்ஸை மாடிஃபை பண்ணுறதுனால தான் நமக்கு
cellular activities influence ஆகுது. So option 3 will be the right answer. Then எந்த ஒரு gases வந்து mainly responsible for greenhouse effect? So greenhouse effectக்கு carbon dioxide and methane தான் பசங்களா. ஓசோன் ஆக்சிஜனாக இருக்க வாய்ப்பில்லை. சல்ஃபர் டை ஆக்சைடு ஒரு greenhouse gas கிடையாது. So greenhouse gasesனாவே carbon dioxide and methane. So option 1 will be the right answer. Then எந்த ஒரு genetic disorder வந்து overall masculine development-ஆக இருக்கும் ஆனால் development of gynecomastia female இதுவும் இருக்கும் அப்படின்னா நம்மளோட XXY Klinefelter syndrome தான். both man and female qualities இருக்கிறதுனால it will show அந்த மாதிரியான ஒரு response. Okay, so option 3 is the right answer. சரியா பசங்களா? So I hope you all followed this paper with me. Okay, இது மட்டும் இல்லாமல் மிச்ச பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அதை போய் மறக்காமல் பாருங்கள். நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் December 26 ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் மெட்டீரியல்ஸோடையும் டேபோடையும் வாங்கினாவே 19,500ல் என்டையர் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் இந்த ஒரு நோட்ஸ் அண்ட் எல்லா விதமான நம்மளோட நோட்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.